குமரி மாவட்டம் அருமனையில் நடைபெற்ற மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் ரசிகர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைகிறார். என்ன நடந்தது பிரின்ஸ்? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் கிறிஸ்தவ அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் மத நல்லிணக்க மாநாடு நடைபெறும். அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக புண்ணியம் என்ற பகுதியில் இருந்து அருமனை வழியாக கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு ஊர்வலத்தில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரது முன்னால் ஏராளமான இளைஞர்கள், அதாவது விஜய் ரசிகர்கள் என்று கூறப்படுகிறது, அவர்கள் அங்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை தாக்கியுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அங்கிருந்த அந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தை பார்க்க வந்த பொதுமக்கள் அங்கிருந்து சிதறி ஓடினர். தகவல் அறிந்து அங்கு அருமனை போலீசார் ஏராளமானவர் வந்தபோது அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த நிகழ்ச்சி, அதாவது பொதுமேடை பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சென்றபோது அங்கும் தாவேக்காவை சேர்ந்த சிலர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் தகராறில் ஈடுபட்டனர். இதனை அந்த பகுதியில் இருந்த செய்தியாளர்கள் படம் பிடிக்க முயன்ற போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதுடன் கேமராவையும் உடைக்க முயன்றனர். அப்போது அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்ற நிலையில் அருமனை காவல் நிலையத்திலும் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டு தற்போது அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது, அதாவது அனுமதித்த நேரத்தை விட இரவு 2 மணிக்கு மேல் வரை, அதிகாலை 2 மணிக்கு வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது. இது குறித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.